Hi guys, welcome to Tech Plus Tamil. So இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீசன்ட்டா ஃபேமஸா போயிட்டு இருந்த மணி ஈஸ்ட் அப்படிங்கற சீரிஸ்ல வர பிக்சர்ஸ்ல நம்மளுடைய பிக்சரை வச்சு எப்படி எடிட் பண்றதுன்றத பத்தி தான் பார்க்க போறோம். சிம்பிளா ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்றோம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஆப் யூஸ் பண்ணுவோம். அந்த ஆப் நேம் வந்து டூன் ஆப். ஸோ இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண அந்த டூன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே கேலரியில் இருக்க பிக்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போது நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய பிக்சரை இந்த கேலரியிலிருந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு தேவையான பிக்சர்ஸை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த பிக்சரை எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிக்சரை வந்து உங்கள் கேலரியிலேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இப்போது உங்களுக்கு தேவையான அந்த ஃபேஸ் மட்டும் கிராப் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே இருக்க ரைட் சைட் கார்னர் இருக்க மேலே அந்த டிக் ஆப்ஷனை கொடுங்க. கொடுத்த உடனே கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு இன்டர்நெட் வந்து ஆனில் இருக்கணும். ஆனில் இருந்தால் தான் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு இப்போ வந்து எடிட் பண்ண அந்த பிக்சர் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணி தான் வைக்க போகிறோம். நம்மளுடைய ஃபேஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி வைக்க போகிறோம். அதனால் மேலே எரேசரை வந்து கிளிக் பண்ணி எரேஸ் பண்ணிக்கணும். நம்மளுக்கு தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே இருக்க அந்த அப்ளை கொடுத்துட்டோன்னா அது வந்து டெலீட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு மேலே அப்ளை கொடுத்துக்கோங்க. அப்ளை கொடுத்துட்டு இப்போது செகண்ட் ஆப்ஷன் கீழே வந்து செகண்ட் ஆப்ஷனில் உங்களுக்கு அந்த மணி ஈஸ்ட் பிக்சர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய அந்த ஃபேஸை மட்டும் கரெக்டாக சைஸை வந்து கம்மி பண்ணி கரெக்டான இடத்த பொசிஷனில் வந்து வச்சுக்கோங்க. பொசிஷனில் வச்சுட்டு மேலே அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா அப்ளை ஆகிடும். அப்ளை கொடுத்த உடனே சேவ்னு கேட்கும். கீழே சேவ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய கேலரியில் வந்து அந்த பிக்சர் வந்து சேவ் ஆகிடும். ஈஸியான மெத்தேடு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். இதே போல் இன்னொரு வீடியோவோட நாளைக்கு வந்து பார்க்குறேன்.